அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 18, தமிழறிஞர், பதிப்பாளர், ஆறுமுக நாவலர் அவருடைய பிறந்த தினம் என்று சைவநெறி தலைக்கவும் தமிழ் மொழி செழிக்கவும் பாடுபட்ட ஆறுமுக நாவலர் பிறந்த தினம் என்று டிசம்பர் 18 வியாழக்கிழமை. இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள நல்லூரில் 1822 பிறந்தார். குடும்பத்தில் பலரும் தமிழறிஞர்கள். ஆரம்ப கல்வி வீட்டிலேயே தொடங்கியது. நல்லூர் சுப்பிரமணிய உபத்தியாயரிடம் நீதி நூல்களை கற்றார். 9 வயதில் தந்தை இறந்தார். சரவணமுத்து புலவர், சேனாதிராஜர் ஆகியோரிடம் குருகுல முறையில் உயர்கல்வி கற்றார். தமிழ் இலக்கியம், இலக்கணம், சாஸ்திரங்கள், சிவ ஆகமங்களை கற்றார். சிறு வயதிலேயே தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கில புலமை பெற்றார். தலை சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர். யாழ்ப்பாணம் மெதடிஸ்த ஆங்கில பாடசாலையில், அங்குள்ள சென்ட்ரல் காலேஜில் 20 வயதில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அதன் நிறுவனர் பெர்சிவல் பாதிரியாருக்கு பைபிளை தமிழாக்கம் செய்வதில் உறுதுணையாக இருந்தார். வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் 1847 முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்பொழிவு ஆற்றினார். இதனால் பலரும் சிவதீட்சை பெற்றனர். அசைவ உணவை தவிர்த்தார். இவரது முயற்சியால் பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற தொடங்கின. சமயக்குறவர்களின் பாடல்களை சுவடியிலிருந்து தொகுத்து புத்தகமாக அச்சிட்டார். தன் வீட்டு திண்ணையில் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். சைவ பிரகாச வித்யாசாலை என்ற பாடசாலையை தொடங்கினார். சைவ சமய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஆசிரியர் பணியை 1848 துறந்தார். அச்சு இயந்திரம் வாங்க 1849 சென்னை வந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து நாவலர் பட்டம் பெற்றார். சூடாமணி, நிகண்டுரை, சௌந்தரிய லகரியை பதிப்பித்தார். தன் வீட்டிலேயே அச்சுக்கூடம் நிறுவி பாலபாடம், ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன்,